வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா விரிவான செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் முக்கிய பாதுகாப்பு அதிகாரிகளை உள்ளடக்கிய 29 பேர் கொண்ட அமெரிக்க தூதுக்குழு இன்று ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புடன் முக்கியமான சந்திப்புகளை நடத்திய பின்னர் இன்று பிற்பகலில் அமெரிக்க வான்படையின் 2 பாரிய விமானங்களில் கட்டுநாயக்கவிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த குழுவுக்கு தலைமை தாங்கிய அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான முதன்மை உதவி செயலாளர் ஜெரிடியா ரோயல் இன்று ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் முக்கிய இராணுவ உயரதிகாரிகளையும் சந்தித்து பேசியுள்ளார். அமெரிக்க குழுவின் இந்த பயணம் மற்றும் நடத்தப்பட்ட பேச்சுக்கள் குறித்து கருத்து தெரிவிக்க கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் மறுத்துள்ளமை பலவிதமான ஊகங்களை எழுப்பியுள்ளது. இந்தோ பசிபிக் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமெரிக்க முதன்மை துணை பாதுகாப்பு செயலாளர் ஜெரிடியா பி ரோயல் தலைமையிலான குழு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரேமித்த பண்டார தென்னகோன் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன ஆகியோரை தனித்தனியே இன்று சந்தித்துள்ளனர். கொழும்பில் உள்ள ராஜாங்க பாதுகாப்பு அமைச்சில் வைத்து ராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் பிரேமித்த பண்டார தென்னகோனை சந்தித்த அமெரிக்க பிரதிநிதிகள் இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பில் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பாதுகாப்பு அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் ஆண்டனி நெல்சனும் பங்கேற்றிருந்தார். கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் துணை பாதுகாப்பு அதிகாரி செத் நெவின்ஸ், அமெரிக்க தெற்காசிய பிரிவு இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கிறிஸ்டியன் மிச்சல் மற்றும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் மூத்த உதவி செயலாளர் ஹர்ஷ விதானாராச்சி ஆகியோரும் இந்த சந்திப்பில் உடனிருந்தனர். இதையடுத்து ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் உள்ள பாதுகாப்பு தலைமையகத்தில் கமல் குணரத்னவை அமெரிக்க பிரதிநிதிகள் குழு சந்தித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர உறவுகள் நினைவு கூறப்பட்டதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் தொடர்பிலும் பிராந்திய பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை குறித்தும் இருதரப்பினரும் தமது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். பாதுகாப்பு அமைச்சின் இராணுவ அதிகாரியான மேஜர் ஜெனரல் தினேஷ் நாணயக்காரவுடன் கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் துணை பாதுகாப்பு அதிகாரி செத் நெவின்ஸ், அமெரிக்க தெற்காசிய பிரிவு இராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் கிறிஸ்டியன் மிச்சல் ஆகியோரும் இந்த சந்திப்பில் பங்கு பெற்றுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசுத் தலைவர் கோட்டாபய மீண்டும் ஒருமுறை நாட்டை விட்டு வெளியேறி சீனாவுக்கு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு பொறிமுறைக்குள் இலங்கை தீவையும் இழுத்து சீனாவை இயலுமானவரை துண்டிக்கும் வகையிலான வியூகத்துடன் அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஸ்ரீலங்காவில் சந்திப்புகளை நடத்திய நிலையில் கோட்டாபய ராஜபக்சவும் அவரது மனைவி அயோமா ராஜபக்சவும் இன்று அதிகாலை சீனாவுக்கு பயணமாகியுள்ளனர். இந்த பயணத்தின் நோக்கங்கள் குறித்து இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கோட்டா தம்பதி விமான நிலையத்தில் உள்ள பயணிகள் முனையத்தை பயன்படுத்தாமல் அதன் சரக்கு முனையத்தை பயன்படுத்தி வெளியேறியமைக்குரிய காரணங்கள் தெரியவரவில்லை. இலங்கையும் இந்தியாவும் தமது மின் கட்டமைப்புகளை இணைக்கும் ஒப்பந்தத்தில் இன்னும் 2 மாதங்களில் கையெழுத்திடும் என ஸ்ரீலங்காவின் ராஜதந்திர அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக வடபகுதியில் உள்ள தீவுகளை மையப்படுத்தி இந்த மின் உற்பத்தி திட்டங்களை இந்தியா மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே 2 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உடன்படிக்கைகளை புதுப்பிக்கும் பேச்சுக்களும் ஆரம்பிக்கப்படும் என இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட குறிப்பிட்டுள்ளார். இலங்கை முன்னெப்போதும் இல்லாத வகையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் கடந்த ஆண்டு நெருக்கடி ஏற்பட்டதிலிருந்து இதுவரை சுமார் $4 பில்லியன் உதவிகளை இந்தியா இலங்கைக்கு வழங்கியுள்ளது. எனினும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து $2.9 பில்லியன் நிதியுதவியை பெறும் முயற்சியை மேற்கொண்டுள்ள நிலையில் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை மேம்படுத்த முயற்சித்து வருவதாக இந்தியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் மிலிந்த மொரகொட கூறியுள்ளார். வளர்ச்சியை நாடு கொண்டிருக்க வேண்டும் எனவும் இல்லாத பட்சத்தில் பொருளாதாரம் சுருங்கிவிடும் எனவும் மிலிந்த மொரகொட குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியை பொறுத்தவரை இந்தியா அதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது எனவும் எனவே அதனை தொடர வேண்டும் எனவும் கூறியுள்ள அவர் இந்தியாவிலிருந்து சுற்றுலா, முதலீடு மற்றும் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி திட்டத்தின் முக்கிய பகுதியானது இலங்கையின் வடக்கில் அதன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை அபிவிருத்தி செய்வதில் தங்கியுள்ளது எனவும் அங்கிருந்து எல்லை தாண்டி மின்சாரத்தை தென்னிந்தியாவுக்கு கொண்டு செல்ல முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் கடந்த ஆண்டு தமது மின் கட்டமைப்புகளை இணைப்பது குறித்த பேச்சுக்களை மீண்டும் ஆரம்பித்திருந்ததுடன் இந்த திட்டம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 2 மாதங்களுக்குள் கையெழுத்திடப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
இதனைத் தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தி தொடர்பான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் மிலிந்த மொரகொட குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு ஒரு முக்கிய அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் நெசவு மற்றும் ஆடை உள்ளிட்ட துறைகளில் வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறியுள்ளார். இந்தியா இலங்கைக்கு மிகப்பெரிய வர்த்தக பங்காளி நாடு என்பதுடன் கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் $5 பில்லியன் பதிவாகியிருந்தது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிகரிக்கப்பட்ட புதிய மின்கட்டண திருத்தத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் இருந்து இணையவழி மூலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எதிர்ப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க கூறியுள்ளார். ஆணைக்குழுவின் கூட்டு தீர்மானத்திற்கு அமைய மின்கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா மின்சார சபை தெரிவித்துள்ள போதிலும் அதற்கு தாம் அனுமதி வழங்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் ஆணைக்குழு 36% மின் கட்டணத்தை அதிகரிப்பிற்கான முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தது எனவும் ஜனக ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இவ்வாறாக மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது ஒழுக்கமற்ற மற்றும் சட்டவிரோதமான செயல் என அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் ஜனக ரட்நாயக்கவின் கொழும்பு கோல்பிட்டி பிரதேசத்தில் உள்ள காரியாலயம் காவல்துறையினரால் அரக்குமுத்திரையிடப்பட்டுள்ளது. ஆணைக்குழு தலைவரின் காரியாலயத்தில் உள்ள முக்கிய ஆவணங்களை அளிக்க ஒரு சிலர் முயற்சிப்பதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கோல்பிட்டி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி கோல்பிட்டி காவல்துறையினரால் கோட்டை நீதவான் நீதிமன்றில் உண்மைகளை அறிக்கையிட்டு பெற்றுக்கொண்ட உத்தரவின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு அரக்குமுத்திரையிடப்பட்டுள்ளது. ஜனக ரட்நாயக்க தற்போது வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவர் நாடு திரும்பிய பின்னர் அலுவலகம் திறக்கப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மின்கட்டண உயர்வு காரணமாக உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்க அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதனிடையே இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் சத்தோச நிறுவனம் 4 அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. இலங்கையில் உணவுப் பொதிகள், கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் எனப்படும் வறுக்கப்பட்ட சோறு பொதி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட உள்ளன. இந்த விடயத்தை அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். மின்கட்டண அதிகரிப்பு காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இந்த விலை அதிகரிப்பானது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருவதாக அவர் கூறியுள்ளார். இதன்படி உணவுப் பொதிகள், கொத்து மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 10% அதிகரிக்கப்பட உள்ளன. இந்த விலை அதிகரிப்பானது வெளியிடங்களில் தங்கியிருந்து உணவகங்களில் உணவுப் பொதிகளை கொள்வனவு செய்யும் தொழிலாளர்களுக்கு பாரிய பிரச்சனையாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சத்தோச நிறுவனத்தில் விற்பனை செய்யப்படும் உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், இறக்குமதி செய்யப்பட்ட சம்பா அரிசி, சிவப்பு பருப்பு போன்ற உணவுப் பொருட்களின் விலைகளில் சற்று குறைக்கப்பட்டுள்ளன. இதன்படி 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் புதிய விலை $375 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் புதிய விலை $149 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசியின் விலை $198 சிவப்பு பருப்பின் விலை $358 குறைக்கப்பட்டுள்ளதாக சத்தோச நிறுவனம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேர்தலை பிற்போடும் செயற்பாட்டில் நிச்சயமாக ஈடுபடும் என்ற நிலையில் அனைத்து மக்களும் ஒன்றுபட்டு குரல் கொடுத்தாலே தேர்தலை நடத்த முடியும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்கள் போராட்டத்துக்கு மறைமுக அழைப்பை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இலங்கையில் பிரித்தானியரின் ஆட்சியுடன் ஒப்பிடும்போது தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மிக மோசமானது என விமர்சித்தார். எங்களை பொறுத்தவரை தேர்தலை தவிர்க்கவே முடியாது. அது அரசாங்கம் அதை பிற்போடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கும். அதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் மக்களுடைய விழிப்புணர்வும் மக்களுடைய கடும் அழுத்தம் காரணத்தினாலே தேர்தல் வைத்தே ஆக வேண்டிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தோம். அதை உறுதிப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி இந்த அரசு தரப்பை கழித்து மக்கள் ஒரு தேர்தலுக்கு தயாராகி இந்த தேர்தல் நடத்தே ஆக வேண்டுமான ஒரு சூழலை ஏற்படுத்துவது மட்டும்தான் இந்த நிலைமையை உறுதிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் என்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற பட்சத்திலே தான் மேலே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசு உத்தியோகத்தர்களுக்கும் ஒரு துணிவு வேணும். ஏனென்றால் இது ஒரு சாதாரண அரசாங்கம் இல்லை, இது ஒரு மிக மோசமான
நான் நினைக்கிறேன் ஜனநாயகத்தை மறக்கின்ற அரசாங்கங்களை வந்து இலங்கை பிரித்தானியர்கள் வெளியேறின காலத்தில் இருந்து எடுத்து பார்த்தால் இது ஒரு முதலாம் இடத்தை பெறக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. முதல் ஒரு போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் அந்த போர் என்ற சூழலை பயன்படுத்தி படுமோசமாக நடந்து கொண்டவை. இது போர் இல்லாத ஒரு சூழலில் இந்த அளவுக்கு வெளிப்படையாக மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு அரசாங்கம் இருக்கிற இடத்துல அரசு உத்தியோகர்களும் நிச்சயமாக பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே மக்கள் தாங்கள் எடுக்கிற முடிவுக்கு பின்னால் மக்கள் மிகவும் உறுதியாக இருப்பினம் என்ற ஒரு நம்பிக்கை வார இடத்துல தான் இப்படிப்பட்ட சூழலில் அரசு உத்தியோகர்கள் துணிஞ்சு இந்த முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை விரைவில் கூட்டுமாறு சுதந்திர மக்கள் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் கோரியுள்ளனர். கூட்டமைப்பின் உறுப்பினர்களின் கையொப்பங்களுடன் இது தொடர்பான கடிதம் தினேஷ் குணவர்தனவுக்கு நேற்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளமை தொடர்பிலான விவாதத்தை முன்னெடுப்பதற்காக நாடாளுமன்றம் கூட்டப்பட வேண்டுமென சுதந்திர மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வாக்குச்சீட்டு விநியோக பணிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளமையும் இதற்கு தேவையான நிதியை திரைசேரி வழங்காமையும் நாட்டில் ஜனநாயகத்திற்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த விடயத்தில் ஸ்ரீலங்கா பிரதமர் தலையிட்டு நாடாளுமன்றத்தை கூட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சுதந்திர மக்கள் கூட்டமைப்பு கோரியுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி நாடாளுமன்றம் மீண்டும் கூடவிருந்தாலும் அது தபால் மூல வாக்களிப்பு நடைபெறவுள்ள தினங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கு முன்னதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் கூட்டப்பட்டு தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டுமென சுதந்திர மக்கள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் கீரிமலை வீதியில் அமைந்துள்ள மஹிந்த மாளிகை மாகாண சபைக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் எடுத்து கூறிய போதிலும் அதனை ரணில் தட்டி கழித்து விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த கட்டடம் தொடர்பாக பரிசீலிக்குமாறும் தான் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியதாக யாழ்ப்பாணத்தில் வைத்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். மஹிந்த மாளிகை எவ்வாறு எனக்கும் சுமந்திரனுக்கும் ஜனாதிபதி சிறிசேன அவர்களால் கட்டாயமாக மாகாணசபைக்கு அது வழங்குவதாகத்தான் கூறப்பட்டது அப்பொழுது. ஆனால் இப்பொழுது அன்று நான் ஜனாதிபதியை கண்டு பேசும்போது அந்த மாளிகையை சுற்றி இருக்கும் இடங்களிலே பல தனியார் காணிகள் இருப்பதாகவும் அவர்களுக்கு அந்த காணியை திருப்பி கொடுப்பதாகவும் இந்த மஹிந்த மாளிகை என்று கூறப்படும் அந்த மாளிகையை ஏதாவது ஒரு காரியத்துக்காக பொன்னம்பலம் ராமநாதனுடைய பெயரில் திறக்கப்பட வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். ஆனால் அதை மத்திய அரசாங்கமோ அல்லது மாகாண அரசாங்கமோ எடுத்து நடத்துவது பற்றி அவர் எதுவும் குறிப்பிடவில்லை. நாங்கள் அதில் பற்றி பேசிக்கொள்வோம் என்ற முறையில் அவர் அப்பொழுது தட்டி கழித்து விட்டார். அதுவும் எங்களுக்கு உரியது. அந்த நேரத்திலே நான் அவருக்கு கூறினேன், இது மெடிக்கல் டூரிசம், அதாவது அதை சுற்றி கடல் இருப்பதால் சில பேருக்கு இந்த கடல் காத்து வருவதால் அந்த சுகம் பெறக்கூடிய ஒரு நிலையில மெடிக்கல் டூரிசம் இது கண்டு வெளிநாடுகளில் இருந்து அவர்கள் இங்கு இருந்து போகக்கூடியதாக ஒரு வைத்தியசாலை அமைத்து அதற்குரிய அவர்கள் இருப்பதற்கும் நாங்கள் இடம் கண்டு கொண்டோமானால் அதை மெடிக்கல் டூரிசத்துக்கு பாவிக்கலாம். நல்ல வருமானமும் வரக்கூடும், மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகமும் பெறக்கூடும். ஆகவே இதனை பரிசீலிக்குமாறு நான் கோரியிருந்தேன். எதுவும் அவருடைய தீர்மானமான பதில் கிடைக்கவில்லை. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீடிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெகுணவலவினால் அவருக்கு எதிரான வெளிநாட்டு பயண தடை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் மக்கள் பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியுள்ளார் எனவும் முன்னாள் ஆளுநர் கீர்த்தி தென்னக்கோனினால் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பான மனு இன்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்சன கெகுணவல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீதான விசாரணைகளை மேற்கொள்ள முடியாது என அஜித் நிவாட் கப்ரால் சார்பில் மன்றில் முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். எனினும் குறித்த மனுவினை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் அதுவரை அவருக்கான வெளிநாட்டு பயண தடையை நீடிக்குமாறும் ஹர்சன கெகுணவல உத்தரவிட்டுள்ளார்.
இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய அரசாங்கத்தின் பிரதிநிதிகளிடம் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ் மாவட்ட இணைப்பாளர் இன்பநாயகம் தெரிவித்தார். இந்த நிலையில் மேல்மட்ட அதிகாரிகள் மாத்திரம் கலந்துரையாடி இந்திய கடற்றொழிலாளர்களுக்கு வடபகுதி கடலில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக யாழ் ஊடக மையத்தில் இன்று ஊடக சந்திப்பினை நடாத்திய அவர் குறிப்பிட்டார். இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து பிரதிநிதி அண்ணாமலை அவர்களும் இங்கே வருகின்ற பொழுது பிரதேசத்திலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அமைப்புகள் அதனுடைய பிரதிநிதிகள் பிரச்சனை தொடர்பாக கதைப்பதற்கு அல்லது அது தொடர்பாக விடயங்களை தெரியப்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் கேட்கப்பட்டிருந்த பொழுதிலும் அவர்களுக்கு எந்தவிதமான சந்தர்ப்பங்கள் வழங்கப்படவில்லை. அல்லது அவர்கள் மட்டத்திலே எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் தொடர்பாக எந்த ஒரு கரிசனையும் கொள்ளவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் உயர் மட்டத்திலே தாங்களாகவே வடபகுதி கடலிலே இந்திய இழுவை மீன்பிடி படகு உரிமையாளர்களுக்கு மீன்பிடிப்பதற்கான அனுமதியை மட்டும் தாங்களாகவே எதேச்சையான முடிவாக அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மீனவர்கள் அவர்களாக கோரிக்கை விடுத்திருந்த பொழுதிலும் அவர்களுக்கான சந்திப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதே நேரத்திலே அவர்களுடைய நீண்டகால வேதனைகள் வலிகளுக்கு தீர்வில்லாமல் மேலும் அவர்களை படுகொலியிலே தள்ளக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களுடைய அதிகார மையத்தை கொண்டு எதேச்சையான முடிவுகளை எடுத்து தங்களுடைய அரசியல் செல்வாக்களுக்கு அமைவாக மக்களை ஒரு அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லுகின்ற இந்த நிலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த விடயத்தை அவர்கள் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்றதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த நிலையில் காரைநகர் கடற்பரப்பில் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறிய செயற்பாடுகள் தொடர்பில் இன்றும் இந்திய துணை தூதரகத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரைநகர் பிரதேச சபையின் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கைக்கு தொடர்பாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. யாழ் இந்திய துணை தூதுவர் ஆலயத்தில் இன்று காலை நேரில் சென்று முறைப்பாடு செய்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த 2 வாரங்களாக காரைநகர் கற்கோவளம் கடற்பரப்பில் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய இழுவைமடி படகுகளில் மீன்பிடி காரணமாக காரைநகர் கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சுட்டிக்காட்டியதாக காரைநகர் பிரதேச சபையின் தவிசாளர் கணேசபிள்ளை பாலச்சந்திரன் தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பில் இந்திய துணை தூதுவர் ஆலய அதிகாரிகள் நேரில் வருகை தந்து மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக உறுதியளித்ததாகவும் அவர் ஊடகங்களிடம் கூறினார். காரைநகர் மீனவர்கள் இந்திய மீனவர்களால் அவர்களது வலைகள் அறுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இன்று நான் இந்திய துணை தூதரை இங்கே சந்திக்க வருகை தந்திருந்தேன். அதன்போது திரு நாகராஜ் அவர்களை சந்தித்திருந்தேன். பல விடயங்கள் அங்கே கலந்துரையாடப்பட்டது. அதே போல இந்திய மீனவர்களால் 11 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் 3 வலைகள் அறுக்கப்பட்டதாக அம்பாள் கடற்தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் எனக்கு தெரியப்படுத்தியிருந்தார். அது சம்பந்தமாக நான் இவர்களிடம் பிரஸ்தாபித்திருந்தேன். அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறும்படியும் அதே போல் அவர்களுக்கான நஷ்டத்தை பெற்றுத் தரும்படியும் நான் அவர்களிடம் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றேன். சாதகமாக அதை பரிசீலிப்பதாகவும் விரைவில் அந்த பிரதேசத்துக்கு வந்து அந்த மீனவர்களை சந்திப்பதாகவும் எனக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அடுத்து தெற்கில் ஏற்பட்ட ஜேவிபியின் 2ஆம் கலவர காலத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட விஜயகுமாரதுங்கவின் சிரார்த்த தினம் இன்று நினைவு கூறப்பட்டது. விஜயகுமாரதுங்கவின் பாரியாரான முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க அவரது சமாதியில் மரலஞ்சலி செலுத்தினார். காலம் சென்ற நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயகுமாரதுங்கவின் 35வது சிரார்த்த தினம் இன்று காலை சீதுவையில் அமைந்துள்ள அவரது சமாதி அருகில் நடைபெற்றது. முன்னாள் ஜனாதிபதியும் விஜயகுமாரதுங்கவின் பாரியாருமான சந்திரிகா குமாரதுங்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு விஜயகுமாரதுங்கவின் சமாதியில் மலரஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் கலைஞர்கள், விஜயகுமாரதுங்கவின் ஆதரவாளர்கள், ரசிகர்கள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விஜயகுமாரதுங்க இந்திய இலங்கை ஒப்பந்த காலத்தில் தெற்கில் ஏற்பட்ட ஜேவிபியின் 2ஆம் கலவர காலமான 1988ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழர் தாயகம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் டெங்கு அபாய நிலைமை காணப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவற்றில் யாழ்ப்பாணம், கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி, மாத்தறை ஆகிய மாவட்டங்கள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த மாதத்தில் இதுவரை 3637 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. கடவுச்சீட்டுகளை ஒருநாள் சேவையின் கீழ் வழங்குவதற்காக லஞ்சம் பெற்ற 4 பேரை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதன்போது குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலக உதவியாளர் ஒருவரும் 3 தரகர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு போதை மாத்திரைகளை தபால் மூலம் பரிமாற்றும் சட்டவிரோத செயற்பாடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, பாணந்துறை, பொர்லஸ்கமுவ, பாதுக்கை மற்றும் பிலியந்தல ஆகிய பகுதிகளில் உள்ள போலி முகவர்களுக்கு பொதிகளூடாக அனுப்புவதற்கு தயார்படுத்தப்பட்ட நிலையில் மத்திய தபால் பரிமாற்றகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த பொதிகளை சுங்க பிரிவினர் சோதனையிட்ட நிலையில் அவை கைப்பற்றப்பட்டுள்ளன. அகில உலக இளம் சைவ மன்றத்தினால் சிவராத்திரி தின விழிப்புணர்வு கொடிவாரம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் கொடிவாரத்தினை ஆரம்பித்து வைக்கும் முகமாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜாவுக்கு சிவராத்திரி தின விழிப்புணர்வு கொடி முதலாவதாக அணிவிக்கப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா காவல்துறை பிரிவிற்குட்பட்ட கிரகரி வாவியில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டதாக நுவரெலியா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் இதுவரை யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை எனவும் சடலம் உருக்குலைந்து காணப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முடக்கம் எதிர்ப்பு நடவடிக்கையில் உக்ரைன் தாக்கினால் ரஷ்யாவுடன் இணைந்து போர் தொடுக்கப்படும். பெலாரஸ் அரசு தலைவர் லூகன்சென்கோ எச்சரிக்கை. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibc tamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.